அர்பன் பகுதிகளில் சென்னை போன்ற அர்பன் பகுதிகளில் பெரும்பாலான வாக்குகள் திமுகவுக்கு அடுத்தபடியாக தாவேகாவுக்கு செல்லும் அப்படின்றது ஒரு வாதம். இளைஞர்களுடைய வாக்குகள் தாவேகாவுக்கு செல்லும் அப்படின்றது ஒரு வாதம். இந்த 2யும் வச்சு தான் முதல் கேள்வி. அர்பன் பகுதிகளை விட செமி அர்பன் பகுதிகள் அதிகம். அர்பன் பகுதிகளில் 5,000 வாக்காளர்கள் புதிதாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, செமி அர்பன் பகுதிகள்ல 13,000 வாக்காளர்கள் புதிதாக ஓட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும். செமி அர்பன் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில சராசரியாக அப்படின்றத வச்சுக்கோங்களேன். இப்போ புதிய வாக்காளர்கள் அப்படின்றது இளம் வாக்காளர்கள் அப்படின்றது எடுத்துக்கலாம். ஸோ அர்பன் பகுதிகளை விட செமி அர்பன் பகுதிகளில் தாவேகாவின் தாக்கம் அதிகமாக இருக்குமா அப்படின்றது? இல்ல நான் ஜோசியர் கிடையாது. பட் நமக்கு என்ன சொல்ல முடியும் என்றால், அதாவது பொதுவாக ஒரு அதிருப்தி வந்து அதிமுக மேலேயும், திமுக மேலேயும் இருக்கிறது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால், ஒண்ணு எடுத்தீங்கன்னா, இவங்களுடைய எந்த அளவுக்கு செல்வம் சேர்த்திருக்காங்கன்ட்டு. காசு எந்த அளவுக்கு சேர்த்திருக்காங்க 2 பேரும். 2 அதாவது நீங்க 2006ல இருந்த செந்தில் பாலாஜி இப்ப கிடையாது. 2006ல இருந்த வேலுமணி இப்ப கிடையாது. 2006ல இருந்த ராதாகிருஷ்ணன் இப்ப கிடையாது. 2006ல இருந்த தங்கமணி இப்ப கிடையாது. இவர்கள் அனைவரும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரைவேட் பிளேன்ல போற அளவுக்கு, ஒவ்வொரு இடத்துக்கும் செல்ற அளவுக்கு இவர்கள் வந்து செல்வம் சேர்த்திருக்கிறார்கள். இது எப்படி வந்தது என்று மக்கள் பார்த்துக் கொண்டு தானே இருக்கிறார்கள். எல்லாருமே வெஸ்டர்ன் ரீஜன் சேர்ந்த நபர்கள். இந்த எல்லாருமே அனைவரும் வந்து இப்போ இருக்கின்ற எங்கிருந்து வந்ததுன்றத இது இருக்குது. அதே மாதிரி உதயநிதியினுடைய அந்த மனு தாக்கல்லேயே வந்து பல கான்ட்ரவர்சி வருது. கோர்ட்டு கூட போறாங்க. அதாவது இவருக்கு என்ன ஒண்ணுமே கிடையாதா? வண்டி கிடையாதா? இல்ல இல்லம் கிடையாதா? என்ன கையில இருக்கிற காசு கிடையாதா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பொருத்தமே கிடையாது. அதாவது எவ்வளோ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கையில இருப்பு இருக்கிறது, நம்ம என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய உடையிலிருந்து. இதே மாரி ஒவ்வொரு அரசியல்வாதியும். அப்ப இதுல வந்து மக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு மிக கடினமாக கஷ்டப்பட்டு உழைச்சு, அந்த கடைசியில அந்த எண்ட் ஆஃப் த டே ஒரு ரூ. 1000 வந்து கையில நிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது. அதை எடுத்துன்னு போயிட்டு சாப்பாடு வாங்குறது, அதே மாரி வீட்டுக்கு செலவு பண்றதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கிறது. அப்ப எப்படி அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லையென்றால் குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இந்த அளவுக்கு செல்வம் வருது. அது ஒரு இப்ப எங்கிருந்து உங்களுக்கு இப்ப இந்த அளவுக்கு செல்வம் வருது? அதனால தான் ஒரு தேர்ட் ஃபோர்ஸ். யார் தேர்ட் ஃபோர்ஸா இருந்தா? இதுவரை வந்து சீமான் ஒரு தேர்ட் ஃபோர்ஸா பார்த்தாங்க. ஆனா மக்களுடைய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் வந்து பல விஷயங்கள்ல வந்து தமிழ் நேஷனலிசம் பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்கிறார்கள். அதாவது பெரியாரை இழிவுபடுத்தி பேசுறதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை ஒண்ணும் யாருக்கும் இங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் வேற ஒண்ணும் கிடையாது. பெரியாரினுடைய தத்துவங்கள்லாம் ஒரு இந்த காலத்துக்கும் உதவின தத்துவங்களாலும் அது யாரு படிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பெரியார் ஏதோ பெரியார் யாரோ பேசிட்டாங்க அப்படின்னு இருக்கிறது. நான் அப்படி அலட்சியமாக கடந்து போகவில்லை. அப்படி இருந்தால் கூட அப்படி அலட்சியமாகத்தான் பெரும்பாலான நபர்கள் கடந்து கொண்டு போயிருக்கிறார்கள். 2வதாக ஒண்ணும் பெரிய ஒரு ஜனநாயகத்தில ஈடுபாடுனால வந்து யாரும் ஓட்டு பண்ணல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மாற்றம் வேணும். இந்த மாற்றம் அந்த மாற்றம் எவனா இருந்தாலும் பரவால்ல. ஒரு விஜயா இருந்தாலும் பரவால்ல. மொத்தமா 35 கூட்டம். கரூர்ல வந்து 41 பேர் சாவறாங்க. ஜனநாயகம் வந்து ரிலீஸ் ஆகல. அதுக்கு கூட ஒரு குரல் கொடுக்க முடியாத ஒரு ஆக்டர், நடிகர் 35 முறை நடிக்கிறார். அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு வெறுப்பு வந்து இந்த 2 கட்சிகள் மேலயும் இருக்கிறது. அதனால தான் இந்த ம ஒரு ஒரு தாவேக்காக்கு இந்த அளவுக்கு தாக்கம் வந்து இந்த தேர்தலில் இருக்கிறதாக நான் காண்கிறேன். செமி அர்பன் அந்த அதுக்கு பக்கத்துல சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய பகுதிகள், இளம் வாக்காளர்களும் அதிகமாகி இருக்காங்க. அங்க டிவிகேவோட செயல்பாடு அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்துமா? அப்படின்றது ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். அதுல செயல்பாடு என்ன செயல்பாடுன்னு கேட்கிறேன். என்ன செயல்பாடு செஞ்சாங்க? மொத்தமா இவரு 35 கூட்டம் பேசியிருக்காரு அவ்வளவுதான். வேற என்ன செயல்பாடுன்னு கேட்கிறேன். எப்ப வெளிய வந்தாரு அவரு வீட்ல இருந்து? கே ஏங்க கரெக்ட்டா வந்து சொலையா ஒரு ஈரோடு கிழக்கு தேர்தல் வருகிறது. எப்படி எம்ஜிஆரினுடைய அவரு வெளிய வர்றாரு 72ல. அதே டைம்ல வந்து திண்டுக்கல்ல ஒரு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தல்ல தன்னுடைய நபரை வந்து வெற்றி பெற செய்கிறார். அதே வாய்ப்பு வந்து விஜய்க்கு வருகிறது. என்ன செஞ்சாரு? ஓடி ஒளிஞ்சார். அந்த பக்கமே வரல. இந்த இடைத்தேர்தல்ல நமக்கு பொருட்டே இல்லன்னாரு. ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. என்ன செஞ்சாரு? அரசியலுக்கு வர வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருக்கும்போது, நீங்க இதெல்லாம் ஃபைட் பண்ணணும்ல. ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. உள்ளாட்சி தேர்தல் நீங்கலாம் தனியா போட்டிக்கிட்டு இருக்குங்க. நாம ஒரு கட்சியா வந்து போட்டியிட வேண்டாம் என்று நினைத்தார். எல்லா இடத்துலயும் ஓடி ஒளிஞ்சாருங்க. அவ்வளோதான். ஒரு செயல்பாடும் கிடையாது. என்ன புரோகிராம் இந்த கட்சிக்கு என்ன புரோகிராம் இருக்கிறது? ஒரு ஒரு அ ம ஒரு இது மேனிஃபெஸ்டோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அந்த மேனிஃபெஸ்டோ வந்து படிச்சு தான் பசங்க பேசுறாங்களா? நம்ம எவ்வளவோ ரீல்ஸ் பார்த்துருக்கோம். அந்த ரீல்ஸ்ல வந்து மேனிஃபெஸ்டோ பத்தி ஏதாச்சும் ஒரு குழந்தை பேசுதா?
இளைஞர்களானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, இந்த வெறுப்பு எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை தாண்டி பாஜக 2014லிருந்து பேசிக் கொண்டிருக்கின்ற விஷயம். கழகங்கள் இல்லாத தமிழகம் 2 பேரும் ஊழல்வாதிகள் என்பது அந்த அளவுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அவ்வளோதான். வேற தாக்கம் என்பது எவனோ ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து போனியார மாரி இருக்கான். சரி அவனுக்கு வாக்களிச்சிடலாம். இவங்க 2 பேரும் வேண்டாம் என்ற அந்த மனப்பான்மையில செஞ்சிருக்காங்க. அது மெஜாரிட்டி வராது. அந்த அளவுக்கு சில தொகுதிகள்ல வேணா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, நிச்சயமாக இது ஒரு ஓவர்வெல்மிங் ஃபீலிங்காக இன்னும் மாறவில்லை. இது திமுக வேணாம், தேர்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு டைப்பு. எனக்கு தாவேக்கா தான் வேணும் அப்படின்றது ஒரு டைப்பு. தாவேக்காவுக்கு போன வாக்குகள் 2வது டைப்ல தானே போன மாதிரி தெரியுது. இல்ல கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இல்லையா? இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விஜயினுடைய ஈர்ப்பு ஒண்ணு இருக்கும். அது நடிகனுடைய ஒரு ஈர்ப்பு. அது எங்க பார்த்தோம்? அதாவது இந்த அறிவில்லாமல் அந்த வண்டிகிட்ட வந்து இந்த பைக் கொண்டு வந்து மோதிக்கிறது, விழறது இருக்கு இல்லையா? அது ஒரு தாக்கமா இருக்கிறது. விஜய் என்பது ஒரு ம ஒரு ஒரு அ ஒரு ஆல்டர்னேட்டிவாகத்தான் பார்க்கிறார்களே தவிர, விஜய் என்பது இல்லை என்றால் இந்த இந்த சீன்லயே அவர் இல்ல. விஜய் எப்படி அரசியலுக்கு வராரு? விஜய் வர்றதுக்கு காரணம் என்ன? இத யாராச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? விஜய் வர்றதுக்கு காரணம் என்பது ரெட் ஜெயண்ட்டினுடைய ஆதிக்கம். தமிழக அரசியல்ல தமிழக டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ல ரெட் ஜெயண்ட்டினுடைய ஆதிக்கம். ரெட் ஜெயண்ட்ட தாண்டி வேற ஒரு கம்பெனியே கிடையாது தமிழ்நாட்ல. ரெட் ஜெயண்ட் இல்லாமல் நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க படம் ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் தான் வந்து தள்ளப்படுகிறாரு. இல்லை என்றால் அடுத்த ஒரு படம் நடித்தால் கூட இன்னைக்கு தமிழ்நாட்ல ரிலீஸ் பண்ண முடியாது. இல்லை என்றால் ஒரு 100 தியேட்டர்ல மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து ஒரு அவல நிலை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில இருக்கிறது. அப்போ உதய் அரசியலுக்கு வந்ததனால தான் இப்போ விஜய் வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதுல வந்து மக்களுக்கு நடிப்புல ஒரு ஈர்ப்பு இருக்கலாம். அதை தாண்டி வந்து நிச்சயமாக இவர் வந்தா வந்து இது 2 பேரும் வந்து ஒழிஞ்சிருவார்கள் என்ற அடிப்படையில் தான் என்னை பொறுத்தவரை மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ சினிமால நடந்த ரெஜெண்ட் ஆதிக்கம் இருக்கு அப்படின்னா, விஜய் 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 2 1/2 வருஷம் ஆகப்போகுது. எங்கேயுமே வந்து ரெஜெண்ட்னால சினிமாக்கள்ல இருக்கக்கூடிய கலைஞர்களோ, தொழில்நுட்ப வல்லுநர்களோ பாதிக்கப்படுறாங்கன்னு எங்கேயுமே பேசுனது இல்லையே. எப்படி பேசுவாரு அவரு? ஜனநாயகத்த பத்தி பேசாத மனிதன் எப்படிங்க வந்து ரெட் ஜெயண்ட்ட பத்தி பேசுவாரு? உதயநிதி பத்தி பேசுவாரா? ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரெஜெண்ட் டார்கெட்டா? யார பத்தியும் எந்த கட்டத்திலயும் அவர் பேச மாட்டாரு. இதுதான் விஜயினுடைய கேரக்டர் இப்ப பார்த்தீங்கன்னா, இத விட பெரிய ஒரு கோழைய பார்க்க முடியாது. ஏங்க உங்க படம் வந்து புரொடியூசர் சொல்றாரு 500 கோடின்னு. 500 கோடியெல்லாம் எவனும் படத்துக்காக யூஸ் பண்ண மாட்டான். ஒரு 300 கோடி வச்சுக்கங்க. அதாவது இவருடைய சம்பளத்த எடுத்துட்டா, அது ஒரு 150 கோடி தான் மொத்தமா படம். அந்த படம் வந்து வெளிவருகிறது. எங்க வருகிறது? WhatsAppல எனக்கு கூட WhatsAppல வந்துச்சு. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு படம், அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்னல் கொடுக்கின்ற ஒரு பாஜக, ஒரு மத்திய அரசாங்கம் என்ன பேசினாரு பாஜகவ பத்தி? இத பத்தி பேசினாரா? சிபிஎஃப்சிய பத்தி பேசினாரா? ஒரு கோர்ட்ல ஒரு தீர்மானம் வருது. அத வந்து மறுபடியும் அப்ப டப்புன்னு மாத்துறாங்க. ஒரு டிவிஷன் பெஞ்ச் மாத்துறாங்க. சிஜிஐ கிட்ட போய் நிக்கிறாங்க. ஆ சாலிசிட்டர் ஜெனரல் வந்து வாதாடுறாரு. இதெல்லாம் எந்த காலத்துல நடந்திருக்குன்னு கேட்கிறேன். இவ்ளோ வந்து அவருக்கு இன்னல் கொடுக்க வேண்டும் என்று பாஜக வந்து கங்கணம் கட்டிக்கொண்டு செய்து கொண்டிருக்குது. என்ன பேசினார் பாஜகவ பத்தி? இதோட பெரிய ஒரு கோழைய பார்க்க முடியாது. ஆனால் அந்த கோழைக்கு ஏன் வாக்களிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வேண்டாம் இவனுக்கு 2 பேரும் வேண்டாம். இவங்க 2 பேரும் வந்து எங்களை பொறுத்தளவுல வந்து தமிழ்நாட்டை இல்ல, எங்களுக்கு இன்னும் தேவைப்படுகிறது. வி வாண்ட் மோர் அதான். செய்யலன்னுலாம் யாரும் சொல்லல. திமுகவும், அதிமுகவும் எங்களுக்கு ஒண்ணும் செய்யலன்னுலாம் யாரும் சொல்லல. இவங்க 2 பேரும் வேண்டாம். இவங்கள் ஊழல்வாதிகள். எங்களுக்கு வந்து மாற்று வேணும். இந்த ஒரு மனப்பான்மையில் இருக்கின்ற பெருமளவிலான நபர்கள் இருக்கிறார்கள். இப்போ 2 பேரும் வேண்டாம். ஆனா 234 வேட்பாளர்கள், 233 வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டோர் 2 கட்சிகள்ல இருந்தும், மாற்று கட்சிகள்ல இருந்து வந்தவங்க தானே. அதை ஏன் இவங்க கவுண்டர் பண்ணல? டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே பெருசா அத பத்தி பேசுபொருள் ஆக்கலல்ல. ஆக்கலையா, ஆகல அப்படின்றது எடுத்துக்கலாம். இல்ல ஆக்கல. அது என்னென்ன காரணம் என்றால் வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது விஜய் மட்டும் தான். வேற யாருமே கிடையாது. நான் வந்து ஒரு இதுல தொலைக்காட்சியில சொல்லியிருந்தேன். அதாவது 234 வேட்பாளர்களை வந்து நிறுத்தியிருக்கிறார். பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட்டா வருகின்ற ஒரு கட்சி. நிச்சயமாக இதுக்கு சாத்தியக்கூறு இல்லை என்று பலரும் நம்பிக்கொண்டிருந்தோம். நானும் அந்த மாரி தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனா நம்ம வந்து மறந்துவிடக்கூடாது. நாம் தமிழரும் செய்தார்கள். 234 கேண்டிடேட் நிறுத்துறாங்க. அதை தாண்டி அடுத்து வந்து 233 பேர் விலை போகவில்லை என்று நான் கூறினேன். 233 பேர வந்து தக்க வைக்க முடியுது. ஒரே ஒருத்தர் தான் விலை போனாரு. எடப்பாடியில் வந்து விலை போனாரு. இவ்வளவுதான். ஆனால் இதுல வேற ஒரு முக்கியமான விஷயம் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒரே ஒரு விஜய் மட்டும் தான். கேண்டிடேட் என்றது ஒரு பொருட்டே கிடையாது என்று ஒரு இடத்துக்கு வந்த பிறகு, அதாவது விஜயே தன்னுடைய கேண்டிடேட்ஸ் இப்ப 234 கான்ஸ்டிட்யூன்சி போனாரா? போகவே இல்ல. அப்ப இல்லை என்றால் இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் பண்ற மாரி, இல்லன்னா ஜெயலலிதா பண்ற மாரி ஒரு இடத்துல போய் நின்னுட்டு ஒரு 10 கேண்டிடேட் வந்து அறிமுகம் பண்றது. அது கூட பண்ணதா தெரியல. சில அங்கங்க போனாரு. அங்கங்க போனாரு, வந்தாரு. மொத்தம் 35 இடம் போனாரு, வந்தாரு. இவ்வளவுதான். அப்ப அப்படி இருக்கும்போது அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார்.
மதுரையில் பேசினார் இல்லையா, மதுரை கிழக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், இதுதான். அப்போ அந்த நபர்களை வாங்கியும் பிரயோஜனம் இல்லை என்று அதிமுகவுக்கும் தெரியுது, திமுகவுக்கும் தெரியுது. இப்போ வாங்கி விட்டால் கூட எடப்பாடியில் நடந்த அதே விஷயம் பண்ணுவார். இன்னொருத்தர் வந்து போடுவார், இன்னொருத்தர் ஆதரிப்பார். அந்த அங்க வந்து ஒரு ஓகே. தொலைக்காட்சி சின்னத்தில் புரியுது. நிறுத்தார்ல, அப்படி. அப்போ இந்த கேண்டிடேட்ஸ் யாருமே ஒரு பொருட்கள், நீ எங்கிருந்து வேணா வந்துக்கோ, ஒரு செங்கோட்டையன் வந்துக்கோ, ஒரு விஎஸ் பாபு வந்துக்கோ, இல்லை என்றால் நேற்று வந்து ஒரு இளைஞன் வந்து நிக்கட்டும், இது ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்கிறாரு. வேட்பாளர்களை வாங்கினாலும் அவங்க வந்து எங்க கட்சியில இருந்து போனவங்க அப்படின்றதையே நம்ம பேசுபொருள் ஆக்கினாலும் களத்துல அது எதிரொலிக்காது. விஜய்க்கு போற வாக்குகள் கிட்ட எதிரொலிக்காது. விசில் விஜய் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஒரே ஒரு நபரை நம்பி வாக்களியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதை மக்கள் வந்து கேட்டுக்கொண்டு வாக்களிச்சிருக்கிறார்.